கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். பல ரயில்களில் 3ஆம் வகுப்பு ஆசன முன்பதிவு வசதியை நீக்க இலங்கை ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. அடுத்த மாதம் 10ஆம் தேதி முதல் 6 ரயில் சேவைகளில் இது செயல்படுத்தப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு கோட்டை பதுளை கொழும்பு கோட்டை தலைமன்னார் மற்றும் தலைமன்னார் கொழும்பு கோட்டை இடையே இயங்கும் ரயில்களில் 3ஆம் வகுப்பு இருக்கைகளை மார்ச் 10ஆம் தேதி முதல் முன்பதிவு செய்யும் வசதிகளை நீக்க ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ள போதும் அரிசியின் கட்டுப்பாட்டு விலைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தற்போதைய கட்டுப்பாட்டு விலை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்தா சமரசிங்க பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் ஐக்கிய மக்கள் சக்தி MP தயாசிறி ஜெயசேகர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். எனினும் அதிகரித்த விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சபையில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அமைச்சர், நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டுக்கு தேர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையினூடாக நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியான சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த ஓரிரு மாதங்களில் சந்தையில் திட்டமிட்ட வகையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டு அரிசியின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்துவதற்காகவே அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை நுகர்வோர் அதிகார சபை விதித்துள்ளது. விசேட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பச்சை அரிசியின் சில்லறை விலை 210 ரூபாவாகவும், நாட்டு அரிசி விலை 220 ரூபாவாகவும், சம்பா அரிசியின் விலை 230 ரூபாவென்ற அடிப்படையில் கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தேசிய மட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் 1 கிலோ பச்சை அரிசியின் விலை 220 ரூபாவாகவும், நாட்டு அரிசியின் விலை 230 ரூபாவாகவும், சம்பா அரிசியின் விலை 240 ரூபாவாகவும், கீரி சம்பாவின் விலை 260 ரூபாய் என்ற அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நெல்லுக்கான உத்தரவாத விலை 120 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு சொந்தமான நெல் ஆலைகள் தற்போது இராணுவத்தின் ஒத்துழைப்புடன் புனரமைக்கப்படுகின்றன. பெரும்போக விவசாயத்தில் அதிகளவான நெல்லை கொள்வனவு செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தில் கற்கும் தென்னிலங்கை மாணவியொருவர் ரயில் பாதைக்கு அருகிலுள்ள வீடு ஒன்றிலிருந்து 3 காவாலிகளுடன் நிர்வாண நிலையில் அகப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இச்சம்பவம் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பல்கலைக்கழகத்திலிருந்து ஓரிரு கிலோமீட்டர் தூரத்தில் புலம்பெயர் தமிழர் ஒருவரின் வீடொன்றிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் வீட்டின் பாதுகாப்புக்கு என ஒருவனை குறித்த குடும்பஸ்தர் தங்க வைத்திருந்தார். பல தடவைகள் இரவில் அந்த வீட்டில் ஆட்டோவில் பலர் வந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்ததாக இளவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் சம்பவம் இடம்பெற்ற அன்று இரவு தென்னிலங்கை பெண் அந்த வீட்டிலிருந்து கூக்குரல் இட்ட சத்தம் கேட்டதனால் சந்தேகமடைந்த அயலவர்கள் வீட்டு மதிலேறி குதித்து உள்ளே சென்றுள்ளனர். அங்கு சென்று பார்த்தபோது நிர்வாண நிலையில் பெண்ணொருவரும் 3 ஆண்களும் காணப்பட்டுள்ளனர். அப்பெண் சிங்கள யுவதி எனவும் யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட மாணவி எனவும் தெரிய வந்துள்ளது. வீட்டுக்குள் அயலவர்கள் புகுந்தவுடன் 2 ஆண்கள் இருவரும் தப்பியோடியதாகவும் கூறப்படுகின்றது. தப்பியோடிய ஒருவர் தென்னிலங்கையர் என அயலவர்கள் தெரிவிக்கின்றனர். வீட்டு மேற்பார்வைக்கென தங்க வைக்கப்பட்டிருந்தவனே அவர்களிடம் பணத்தை வாங்கிய பின் வீட்டை கொடுத்துள்ளதாக அயலவர்கள் அறிவித்துள்ளனர். இதனையடுத்து அயலவர்கள் சம்பவம் தொடர்பில் வீட்டு உரிமையாளரான புலம்பெயர் தமிழருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அவர் கெஞ்சி கேட்டதனால் பிடிப்பட்டவர்களை போலீசாரிடம் ஒப்படைக்காது விட்டதாகவும் கூறப்படுகின்றது. அதேவேளை குறித்த வீட்டு ஹோலில் பாவித்த மதுபான போத்தலும், இறைச்சி பொரியல்களும் மற்றும் கொத்துரொட்டி பார்சல்கள், சிகரெட் போன்றனவும் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது.
மன்னார் மாவட்டத்தில் மாந்தை மற்றும் நானாட்டன் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மேய்ச்சல் தரை பிரச்சினை நீண்ட நாட்களாக இருந்து வரும் நிலையில் அண்மை காலமாக மேய்ச்சல் தரையின்றி அதிகளவான கால்நடைகள் உயிரிழந்து வருகின்றன. குறிப்பாக மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட நாயாற்று வெளி பகுதிகளில் அதிகளவான கால்நடைகள் மேய்ச்சலுக்காக கொண்டு செல்லப்படுகின்ற நிலையில் சீரற்ற வானிலையுடனான அதிக பனி காரணமாக அதிகமான மாடுகள் உயிரிழக்கின்றன. அதேவேளை அதிகளவு மாடுகள் ஒரே பகுதிகளில் மேய்வதனால் பட்டினியால் உடல் மெலிந்து இறந்துள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த உயிரிழப்புகளால் வாழ்வாதாரத்தை இழந்த கால்நடை மேய்ப்பாளர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். மன்னார் மாவட்ட செயலகத்தினால் மேய்ச்சல் தரைக்கு என பல வருடங்களுக்கு முன் ஒதுக்கப்பட்ட பல ஏக்கர் காணிகள் இன்றும் விடுவிக்கப்படாது உள்ளது. இதேபோன்று சூழ்நிலையிலேயே பொருத்தமற்ற இடங்களில் மேய்ச்சல் நடவடிக்கைகளுக்கு மாடுகளை கொண்டு செல்வதனால் அவை உயிரிழக்கின்ற அவலம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளை ஜனாதிபதி நேற்று கலந்துரையாடலுக்கு அளித்துள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கல்கிசை நீதவான் நீதிமன்றில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வழக்கின் சந்தேகநபர்களாக பெயரிடப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்ய சட்டமா அதிபரின் வழங்கிய பரிந்துரை குறித்து ஆலோசிப்பதற்காகவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்க நீதியை நிலைநாட்ட ஒருபோதும் பின்னிற்காது. அதே நேரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் குற்றமடைத்தவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த வகையில் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கல்கிசை நீதவான் நீதிமன்றம் முன்னெடுக்கப்பட்டு வரும் வழக்கின் சந்தேகநபர்களாக பெயரிடப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்ய சட்டமா அதிபரின் வழங்கிய பரிந்துரை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. சட்டமா அதிபர் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளை ஜனாதிபதி நேற்று கலந்துரையாடலுக்காக அழைத்துள்ளதாகவும் அமைச்சர் லசந்த அமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சிறப்பு வைத்தியர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சுகாதார சேவையில் 2800 சிறப்பு வைத்தியர்கள் இருக்க வேண்டியிருந்தாலும் தற்போது 2000 பேர் மட்டுமே இருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு இவ்வாறு வரவு செலவு திட்டத்தில் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அரசு வைத்தியசாலைகளில் அலுவலக நேரத்துக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சைகளுக்கான வைத்தியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஜனாதிபதி நிதியம் அண்மையில் தீர்மானித்திருந்தது. 2025 ஆண்டுக்கான ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக குழு முதன்முறையாக கூடியபோது குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு களுவாஞ்சக்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பட்டாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள நீர்நிலையிலிருந்து சடலம் ஒன்று நேற்று பகல் மீட்கப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் பட்டாபுரம் கிராமத்தை சேர்ந்த 56 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையான சேதுநாத பிள்ளை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்று அதிகாலை கடத்தொழிலில் ஈடுபடுவதற்காக அவரது வீட்டிலிருந்து குறித்த நபர் புறப்பட்டுள்ளார். கடத்தொழிலுக்கு சென்றவரை பகல் வேளையாகியும் காணவில்லை என உறவினர்கள் தேடி சென்றுள்ளனர். இந்நிலையிலேயே அவர் நீர்நிலையில் உயிரிழந்த நிலையில் விழுந்து கிடப்பதை அவதானித்துள்ளனர். சம்பவம் அறிந்த போலீசார் ஸ்தலத்துக்கு விரைந்து சடலத்தை மீட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். சந்தையில் பச்சை மிளகாயின் விலை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி 1 கிலோகிராம் பச்சை மிளகாய் விலை 1200 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. இதேவேளை 1 கிலோகிராம் கரிமிளகாய் 1000 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே சந்தையில் காய்கறி விலைகள் தற்போது உயர்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் மிளகாய் விலை அதிகரிப்பால் மிளகாய் விற்பனையும் கடுமையாக குறைந்துள்ளதாகவும் இதனால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் வியாபாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.